ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, சோளக்கதிர் போண்டா தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஈஸி ரெசிபி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சோளக்கதிர் நான் 2 எடுத்துருக்கிறேன். இந்த தோல் எடுத்துட்டு இதை அப்படி துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன கண்ணில் துருவி எடுத்துக்கோங்க. பொறுமையாக துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். துருவி எடுத்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பொடியாக துருவின இஞ்சி 1 டீஸ்பூன், பச்சை மிளகா அது பொடியாக நறுக்கினது ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. பொடியை நறுக்கிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சோம்பு கொஞ்சோண்டு, கடலை மாவு 3 டீஸ்பூன், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள், ஒரு கைப்பிடி அளவு, தேவைக்கேற்ப உப்பு. இதை முதல்ல கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதில் போண்டா மாவு பதத்தில் கலந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி போண்டா பதத்தில் கலந்து எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போண்டா போட்டு எடுத்துக்கலாம். அருமையாக சோளக்கதிர் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லாமே பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, பாய்.